எழுச்சியும் புரட்சியுமாக நடைபெற்று கொண்டிருக்கிற ஐயா பழனி பாபா அவர்களின் நினைவேந்தல் மற்றும் சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கிற தொகுதியின் கள வீரர்களுக்கும், எனக்கு முன்னதாக நேரத்தின் அருமை கருதி சுருங்க தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து அமர்ந்திருக்கிற உறவுகளுக்கும், தான் ஏன் போட்டியிடுகிறேன், அதற்கான காரணம் என்ன என்பதை மிக தெளிவாக ஒரு அறிவார்ந்த உரையாக அமர்த்திவிட்டு அமர்ந்திருக்கிற சகோதரி குணசீலா அவர்களுக்கும், எனக்கு பின்பாக ஒரு பேருரை ஆற்ற இருக்கிற சகோதரி கார்த்திகா அவர்களுக்கும், எங்களது உரையை ஆவணப்படுத்துகிற உளவு பிரிவு அதிகாரிகளுக்கும், யார் இவர்கள், எதற்காக பழனி பாபாவை கொண்டாடுகிறார்கள் என்ற சந்தேக கண்ணோடு அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்து இந்த பகுதி வாழ் மக்கள் கவனித்து கொண்டிருப்பதை காண முடிகிறது. அப்படி கவனித்து கொண்டிருக்கிற இந்த பகுதி வாழ் மக்களுக்கும் என்னுடைய மாலை நேரத்து வணக்கத்தை உரிதாக்குகிறேன். என்னை பொறுத்தவரை ஐயா பழனி பாபாவை 2 காரணங்களுக்காக தமிழர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது. உலகத் தமிழர்கள் ஐயா பழனி பாபாவை கொண்டாடுவதற்கு 2 பெரிய காரணங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று, எங்கள் இனத்தின் ஒப்பற்ற பேரியக்கம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விடுதலை போராட்டங்களிலும் ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்திய அர்ப்பணிப்புள்ள இயக்கம், எங்களுடைய புனித இயக்கமாக இருக்கிற விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீது இந்த இந்திய ஆட்சியாளர்கள் சுமத்திய ஒரு பெரும் பலிக்கு ஒரு தலைச்சிறந்த தீர்வை முன்வைத்து எங்களின் மீது விழுந்த பழியை துடைத்தெறிந்த பெருமை ஐயா பழனி பாபாவுக்கு உண்டு. அது என்ன தெரியுமா? இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ஐயா ராஜீவ்காந்தியை கொன்றது விடுதலை புலிகள் என்று ஒரு சதிவலையை இந்திய ஆட்சியாளர்கள் பின்னினார்கள். விடுதலை புலிகளின் மீது அந்த பழியை போட்டார்கள். என் அன்பு மக்களே, அந்த பழியிலிருந்து எங்களை மீட்பதற்கான ஒரு ஆகச்சிறந்த உண்மையை கண்டுபிடித்து இந்த பொது சமூகத்துக்கு கொண்டு வந்தது ஐயா பழனி பாபா தான். அவர்தான் சொன்னார், பெல்ட் பாம்பு வைத்திருந்த ராஜீவ்காந்தியின் இறப்பு என்பது ஒரு தற்கொலை, சூசைட். பெல்ட் பாம்பு வைத்திருந்து தன் பெல்ட்டில் இருந்த பாம் தவறுதலாக வெடித்ததால் தான் ராஜீவ்காந்தி செத்தார் என்ற பேருண்மையை இந்த உலகத்துக்கு சொன்னவன் ஐயா பழனி பாபா அவர்கள். இதை வேண்டுமென்றால் மீண்டும் ஜெயின் கமிஷன் போல எத்தனை கமிஷன் வேளாண் அமைத்து நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளுங்கள். ராஜீவ்காந்தி தற்கொலை செய்து கொண்டார் என்பது சத்தியம். இந்த உண்மையை இந்த உலகத்துக்கு சொன்னவன் பழனி பாபா. அதற்கு அடுத்ததாக, நாங்கள் யாரையெல்லாம் எங்கள் இனத்தின் தலைவனாக கொண்டாடினோமோ அவர்களெல்லாம் எங்களை ஏமாற்றினார்கள் என்பதே வரலாறு. அப்படித்தான் 1983 ஜூலை கலவரத்தில் ஏராளமான ஈழ சொந்தங்கள் தமிழ்நாட்டை நோக்கி அகதிகளாக வந்தார்கள். அப்படி அகதியாக வந்தவதில் மணி என்ற ஒரு சிறுவனை ஐயா கருணாநிதி அவர்கள் தத்தெடுத்தார். அந்த மணி என்னானார் என்பது இன்று வரை யாருக்குமே தெரியாது. என் மகனைப் போல வளர்ப்பேன் என்று சத்தியம் செய்த கருணாநிதி மணி தன் வாழ்நாள் முழுதும் என்னானார் என்பதை யாருக்குமே சொல்லல. ஈழத் தமிழர்களுக்கு நான் ஒரு கருணை உள்ளம் படைத்தவன் என்று காட்டிக்கொள்வதற்காக பொய் பேசிய கருணாநிதி அந்த வளர்ப்பு மகனை என்ன செய்தார் என்று இதுவரை தெரியவில்லை. ஒரு துரோகத்தை பதிவு செய்தார். ஆனால் இந்த நிலத்தின் உண்மையான போராளியாக புரட்சியாளனாக இருந்த பழனி பாபா
அதே ஜூலை கலவரத்தில் 1983 அகதியாக வந்த வசந்தி என்ற பெண்ணை தத்தெடுத்து நூர்ஜஹான் என்று பெயரிட்டு அவர் வாழ்நாள் முழுவதும் அவரை பாதுகாத்தார் என்பது வரலாற்று பேருண்மை. சிறையில் இருக்கும் போதும் அவருக்கு கடிதங்கள் எழுதிய வரலாற்றை மறுவாசிப்பு செய்யும் போது தன் வாழ்வின் இறுதி வரை ஈழ விடுதலைக்காக உண்மையாக நின்ற பள்ளி பாபாவை நாம் தமிழர் கட்சி நினைவு கூறுகிறது என்பது எங்களது பெருமை, எங்களுடைய கடமை. அதனால் ஐயா பள்ளி பாபாவை நினைவு கூறுகிறோம். இப்படி எத்தனையோ பெருமிதங்களை தன்னகத்தை கொண்ட ஐயா பழனி பாபா மற்றொரு விதத்தில் சேல மக்களுக்கு மிக முக்கியமானவர். சேலம் மக்கள் ஒருவேளை பழனி பாபாவின் ஒரு திட்டத்தை மட்டும் பெற்றிருந்தார்கள் எனில் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் முன்னோடி மாநகரமாக, இந்தியாவின் முன்னோடி மாநகரமாக சேலம் மாறியிருக்கும். அது என்ன திட்டம் என்றால், நாம் எப்படி திமுகவை வாழ்நாள் முழுதும் நம்பி ஏமாண்ட கூட்டமோ அதுபோல பழனி பாபாவும் தன் வாழ்நாள் முழுதும் திமுகவை நம்பி ஏமாந்தார். அப்படி ஒரு ஏமாற்றம் அவர் வாழ்க்கையில் நடந்தது. என்னவென்றால், இந்த உலகத்திலேயே மிக தரமான சக்கரவள்ளி கிழங்கும் குச்சிக்கிழங்கும் கிடைக்கிற இடம் சேலமும், சேலத்தை சுற்றி இருக்கிற பகுதிகளும், மிக குறிப்பாக கள்ளக்குறிச்சி, ஆத்தூர் பகுதிகள். அப்பொழுது ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்தில் உலகத்தின் தரமான கிழங்கு உற்பத்தி ஆகி கொண்டிருந்தது. எம்ஜி ராமச்சந்திரன் ஒரு தலைச்சிறந்த ஒரு ஆய்வு கட்டுரையை எனக்கு வழங்குங்கள் என்று ஒரு கோரிக்கையை பழனி பாபாவிடம் வைக்கிறார். ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பெரிய ஆய்வை செய்த பழனி பாபா ஐயா அவர்கள் சட்டமன்றத்திற்கு அந்த கோப்புகளை அனுப்பி வைக்கிறார். அது என்னவென்றால், அந்த காலகட்டத்தில் ஜவ்வரிசி உற்பத்தி மற்றும் ஸ்டார்ச் உற்பத்தி, குளுக்கோஸ் உற்பத்தி
அத்தனைக்கும் தேவையான மூலப்பொருளான கிழங்கு சேலத்திலிருந்து ஹைதராபாத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஒருவேளை தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு குளுக்கோஸ் ஃபேக்டரி, ஸ்டார்ச் உற்பத்தி ஃபேக்டரியை சேலத்தில் நிறுவினால் அடுத்த 100 ஆண்டு காலத்தில் ஒட்டுமொத்த உலகத்தின் தேவையும் பூர்த்தி செய்யும் இடமாக சேலம் இருக்கும் என்று ஒரு ஆய்வறிக்கையை பதிவு செய்கிறார். அந்த அறிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு முதல் நாள் இரவு ஹைதராபாத்தில் இருந்து அன்றைக்கு இருந்த அந்த ஸ்டார்ச், குளுக்கோஸ், சுக்ரோஸ் உற்பத்தி செய்கிற நிறுவனத்தின் தலைமைகள் இரவோடு இரவாக நாளை காலை சட்டமன்றத்தில் பழனி பாபா கொடுத்த அறிக்கை தாக்கலாக போகுது என்பதை தெரிந்து கொண்டு முதல் நாள் இரவே எம்ஜி ராமச்சந்திரனை சந்தித்து கொடுக்க வேண்டியதை கொடுத்து எம்ஜி ராமச்சந்திரன் வாயை மூடி அதிமுக கட்சிக்கு தேவையான அத்தனை கமிஷன் பணத்தையும் கொடுத்து, இதை நான் சொல்லல, ஐயா பழனி பாபா தான் சொன்னார், வழக்கெல்லாம் போட முடியாது, சரியா? உண்மை, அவர் சொன்ன உண்மை. அவர் கொடுத்த அறிக்கை எம்ஜி ராமச்சந்திரன் கிடப்பில் போட்டு விட்டார் கமிஷன் காசுக்காக. விளைவு அந்த ஒரு மாற்றம் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவின் ஃபார்மா வேலி, நீங்க அலைபேசியில தேடி பாருங்க, ஃபார்மா வேலி மருத்துவத்தின் அதிகபட்ச மருந்து உற்பத்தியாகிற இடமாக ஹைதராபாத் மாறினத்துக்கு காரணம் அதிகபட்ச குளுக்கோஸ் சாட்சி உற்பத்தி நடைபெற இடமா அது மாறிச்சு. முதலில் அந்த தொடக்கத்தை, அந்த தொழிலின் தொடக்கத்தை முதலில் சேலத்துக்குத்தான் கோரிக்கை வைத்தார். இன்றும் தரமான கிழங்கு முழுக்க முழுக்க ஹைதராபாத்துக்கு ஏற்றுமதி ஆகிக் கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்தினால் உலகத்தின் தலைச்சிறந்த ஃபார்மா வேலியாக சேலம் மாறும். என் அன்பு மக்களே, இந்த கூட்டம் எதுக்கு தெரியுமா? ஐயா பழனி பாபா என்ன கனவு கண்டார்? சேலம் உலகத்தின் தலைச்சிறந்த மருந்து உற்பத்தி நிலமாக மாற வேண்டும் என்று பழனி பாபா கண்ட கனவை நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பதற்காகத்தான். ஒரு தலைவன் காண்கிற கனவை எப்படி தூக்கி சுமக்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு கனவு கேட்டிருக்கிறாரு. ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? கடைசியா 4.5 வருஷமா இந்த நாட்டில் இந்த மக்களுக்கு என்ன சிக்கல்னே தெரியலையா, பாவம் இன்னைக்கு தான் உங்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்னு கேட்கறதுக்காக ஊருதோறும் பதாகை வச்சிருக்கான். பதாகையில் என்ன எழுதியிருக்கான்? உங்க கனவை சொல்லுங்கன்னு எழுதியிருக்கான். என்ன சொல்றான்? உங்க கனவை சொல்லுங்கிறான். ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நான் இந்த மேடையில் இருந்து எங்கள் கனவை பதிவு செய்கிறேன். எங்களுக்கு ஒரு கனவு இருக்கு ஐயா, எங்களுக்கு ஒரு கனவு இருக்கு. ஆம், ஒரு தலைச்சிறந்த கனவை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலேயே ஒரு தலைச்சிறந்த அரசை, ஒரு தலைச்சிறந்த ஆட்சியை, உலகத்தின் ஒப்பற்ற அரசாக இந்த அரசை நிறுவ ஒரு கனவு காண்றோம். ஆனா அந்த கனவை ஒருபோதும் உங்களால் தீர்த்து வைக்க முடியாது, நிறைவேற்ற முடியாது. ஐயா கருணாநிதி தொடங்கி உங்கள் குடும்பம் மொத்தமுமாக ஆசியாவின் பெரும் பணக்காரர்களாக மாறிவிட்டு உங்களால் அறத்தோடும் நேர்மையோடும் எங்கள் கனவை பூர்த்தி செய்ய முடியாது. அறம் பிழைக்கிற, அறத்திலிருந்து விடுபடுகிற ஒரு ஆட்சியாளன் எளிய மக்களுக்கானவனாக இருக்க மாட்டான். இதுதான் வரலாற்று உண்மை. கருணாநிதி அறம் பிறந்த தலைவன், ஸ்டாலின் அறம் பிறந்த தலைவன். இதை நான் சொல்ல தேவையில்லை, உங்கள் கட்சிக்காரர்களுக்கே தெரியும். ஆனால் எங்களுக்கு அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் என்றால் முதலில் ஒரு கனவை செய்ய வேண்டியிருக்கு. அது என்ன கனவு தெரியுமா? ஜெனிசெட் என்று சொல்லப்படுகிற 2000க்கு பிறகு பிறந்த பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து கடந்த 5 அல்லது 10 ஆண்டுகளில் இந்த நாம் வாழ்கிற தென்னிந்திய பகுதிகளை சூழ்ந்திருக்கிற அரசாங்கத்தில் ஒரு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தினார்கள். ஒன்று, நேபாளத்தை ஆண்ட ஆட்சியாளர்களை ஊழல் அதிகமாக இருக்கிறது என்ற காரணத்திற்காக அடித்து விரட்டி பெரும் கலவரத்தில் ஈடுபட்டு அந்த நிதியமைச்சர் எல்லாம் ஜட்டியோடு தெருவில் ஓடவிட்டு உதைத்ததை நாம் பார்த்தோம். 2000க்கு பிறந்த அந்த பிள்ளைகள் ஒரு பெரும் புரட்சியை இந்த உலகத்தில் பதிவு செய்தார்கள் ஊழலுக்கு எதிராக. பிறகு ஷேக் ஹசீனா வங்கதேசத்தின் பிரதமரை ஊழல் குற்றச்சாட்டுக்காக அந்த நிலத்தின் பிள்ளைகள் அடித்து விரட்டி இந்தியாவில் அகதியாக அனுப்பி வைத்தார்கள். அதேபோல் எங்கள் நிலத்தின் ஒப்பற்ற தலைவன் பெருமாவீரன் ஆண்ட நிலத்தை அத்துமீறி கைப்பற்றிய ராஜபக்சே குடும்பம் ஊழல் செய்த குற்றச்சாட்டுக்காக அதே சிங்கள மக்களால் இன்று அகதியாக உலகத்தில் எங்க வாழ்றானே தெரியாத அளவில் அகதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அடித்து விரட்டப்பட்டான். ஐயா ஸ்டாலின் அவர்களே,
வரலாற்று பாடத்திலிருந்து நான் சொல்கிறேன். நாம் தமிழர் பிள்ளைகள் ஒரு கனவு காண்கிறோம். அந்த கனவை உங்களிடம் சொல்கிறோம். அந்த கனவு வேறொன்றும் இல்லை. கருணாநிதி குடும்பத்தை ஜட்டியோடு ஓடவிட்டு உதைப்பதுதான் எங்கள் கனவு. போய் பதிவு செய்போ, போய் பதிவு செய்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்றைக்கினாலும் அது நடக்கும், சத்தியமாக நடக்கும். நீங்கள் செய்கிற ஊழல், நீங்கள் செய்து கொண்டிருக்கிற அத்துமீறல் அனைத்துக்கும் ஒரு நாள் கட்டாயம் தீர்வு உண்டு. இந்த ஆட்சியாளர்கள் உருவான இந்தியா இந்துக்களுக்கான நாடாக உருவாகியது. திராவிட தத்துவம் பேசுகிற இவர்கள் இந்தியாவிலே நாங்கள் தான் இஸ்லாமிய மக்களுக்கான பாதுகாவலன் என்று சொல்கிறார்கள். அப்படியா? ஐயா பழனி பாபாவை இதே திராவிட ஆட்சியாளர்கள் என்ன சொன்னார்கள்? தீவிரவாதி என்று பதிவு செய்தார்கள். யோசித்து பாருங்கள். இந்த திராவிட ஆட்சியாளர்கள் யாரையெல்லாம் தீவிரவாதி என்று பதிவு செய்கிறார்களோ அவன்தான் இந்த நிலத்தை பாதுகாக்க துடிப்பவனாக இருப்பான். அந்த சத்தியத்தின்படி ஐயா பழனி பாபாவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்தார்கள். ஏன்? இந்த நிலத்தில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய சொந்தங்களுக்காக, அவர்களின் ஒற்றுமைக்காக பேசிய நபர் தீவிரவாதியாக சித்தரிக்கப்பட்டார். அதற்கு பிறகு இந்த நிலத்தில் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழினத்தின் விடுதலைக்காக பேசிய ஒரு மகன் சீமான் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். நீங்கள் ஒப்பிடுங்கள். இதே மோடி ஆட்சியாளர்கள் அல்லது காங்கிரஸோ பிஜேபியோ யார் இந்தியாவை ஆண்டாலும் இந்தியாவின் ஒற்றுமைக்காக, இந்தியாவில் ஒடுக்கப்படுற மக்களுக்காக, இந்தியாவின் புறகுடி மக்களுக்காக போராடுகிற நபர்களை தேச துரோக குற்றச்சாட்டில் சிறைக்கு அனுப்புகிறார்கள். அதே வேலையைத்தான் திமுக அதிமுக செய்தது. இன்றும் விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போடுகிற மிக மோசமான ஆட்சியாளராக இவர்கள் இருக்கிறார்கள். இப்படி மோசமான ஆட்சியை செய்து கொண்டு காலாதி காலமாக சிறுபான்மையினர் வாக்காக இருக்கிற 15% வாக்குக்காக பொய் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அதுல முக்கியமான பொய் என்ன? நாங்கள் தான் சிறுபான்மையினரின் காவலர்கள். எப்படி? கடந்த 20 ஆண்டு காலமாக இஸ்லாமிய சொந்தங்கள் சிறைகளில் வாடுகிற பல்லாயிரக்கணக்கான நீண்ட கால ஆயுள் சிறை தண்டனை கைதிகளை விடுதலை செய்ய சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் திமுக அதிமுகவின் தேர்தல் அறிக்கை வரும்போது அந்த தேர்தல் அறிக்கையில் மறக்காமல் ஒரு வரியை பதிவு செய்வார்கள். என்ன? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமிய நீண்ட நாள் கைதிகளை விடுதலை செய்வோம். 20 ஆண்டு காலமாக தொடர்ந்து அவர்களுடைய அறிக்கையில் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தினகரன் அலுவலகம் எரிக்கப்பட்ட போது அதில் கைது செய்யப்பட்டவர்கள் அப்பாவிகளை தங்களுடைய குடும்ப சண்டைக்காக எரித்து போட்டது இந்த திமுக குடும்பம், கருணாநிதி குடும்பம். அந்த வழக்கில் சிறை சென்றவர்கள் ஆயுள் தண்டனை பெற்று விடுதலை பெற்று வெளியே வந்தார்கள். வரலாற்றில் நடந்தது. தன் சொந்த கட்சிக்காரனை செய்த தவறை ஆயுள் தண்டனையை ரத்து செய்து திமுக வெளியே கொண்டு வந்தது. செல்வி ஜெயலலிதா பிரசன்ட் ஊழல் வழக்கு, கொடைக்கானல்ல நடந்த ஒரு நில அபகரிப்பு வழக்கில் அக்யூஸ் நம்பர் 1 குற்றச்சாட்டப்பட்ட போது அந்த வழக்கை கண்டுபிடிச்சு நீதிபதியை கண்டிச்சு தருமபுரியில வேளாண் பல்கலைக்கழக மாணவிகள் 3 பேர் பேருந்தில் வைத்து கொளுத்தப்பட்டார்கள். அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அதிமுகவின் தொண்டர்கள் ஆயுள் தண்டனை பெற்றார்கள். ஆனால் அவர்களை இதே அதிமுக ஆட்சிக்கு வந்த போது விடுதலை செய்தது. தன் சொந்த கட்சிக்காரன் பாவம் செய்த போது அவர்களை வெளியேற்றினார்கள். ஆனால் 20 ஆண்டு காலத்துக்கு மேலாக இவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னது இஸ்லாமிய கைதிகளை, நீண்ட நாள் ஆயுள் காலம் பெற்ற இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்வோம் என்று சொன்னார்கள். இதுவரை விடுதலை செய்தார்களா? அண்ணாவின் பிறந்த நாளின் போது திமுக அதிமுக மாறி மாறி அண்ணாதுரையின் பிறந்த நாளின் போது கடந்த 20 ஆண்டுகளில் 2500 தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகளை விடுதலை செய்தார்கள். 2500 பேரை இந்த 20 ஆண்டு காலத்தில் திமுக அதிமுக விடுதலை செஞ்சிருக்கு. ஆனா ஒரே ஒரு இஸ்லாமிய ஆயுள் தண்டனை கைதியை இவர்கள் விடுதலை செய்தார்களா? ஆனால் இந்த தொப்பி போட்ட எங்க இஸ்லாமிய சொந்தங்கள் தொப்பியை போடும்போதே தொப்பியை கொஞ்சம் காதுக்கு கீழே இழுத்து காதையை மூடிக்குவாங்க போல. காதையை மூடிக்கொண்டு இஸ்லாமியர் காவலர், இஸ்லாமியர் காவலர், இஸ்லாமியர் காவலர். என்ன இஸ்லாமியர் காவலர்? இன்னும் தேர்தல் அறிக்கை இஸ்லாமிய கட்சியில் இருக்கிற தலைவர் மக்கள்
ஒத்த சீட்டுக்கு ரெட்ட சீட்டுக்கு திமுக பின்னாடி அலைவதை நிறுத்திவிட்டு திமுகவுக்கு எதிராக உண்மையிலே ஒரு போர்க்குணத்தோடு நீங்கள் போராடுவதாக இருந்தால் இன்னும் தேர்தல் அறிவிக்கல, அடுத்த ஒரு வார காலத்துக்குள் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மத்திய சிறைச்சாலையில் இருந்து இஸ்லாமிய சிறைவாசிகளை வெளியே அனுப்புவோம் என்று ஒரு அறிவிப்பாய் இந்த ஆட்சியாளர்கள் வெளியிடுவாங்களா? உங்களால் போராடி பெற முடியுமா? இன்னைக்கு இருக்கிற இஸ்லாமிய தலைவர்கள், இஸ்லாமிய சொந்தங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இருக்கிற இஸ்லாமிய தலைவர்கள் காசுக்கும் பணத்துக்கும் பதவிக்கும் அடிமையாக இருக்கிறார்கள். உண்மையிலே இந்த நிலத்தில் காசுக்கும் பதவிக்கும் பணத்துக்கும் அடிமை இல்லாமல் பிறக்கும் போதே மிகப்பெரிய கோடீஸ்வரனாக பிறந்து இஸ்லாமியர்களின் உண்மையான உரிமைக்கோளாக நின்றது ஐயா பள்ளி பாபா மட்டும்தான். பள்ளி பாபா போல மானமுள்ள இஸ்லாமியன் இருந்தால், இஸ்லாத்தை மதிப்பவராக இருந்தால் திமுக ஓட்டு போட முடியுமா? சொல்லுங்கள். இஸ்லாமியர்கள் மனசாட்சி தொட்டு யோசியுங்கள். ஐயா முகமது நபிகள் சொல்கிறார், உழைக்காமல் வருகிற காசு பாவத்துக்கு சமம் என்று. எனில் திமுகவில் இருக்கிற இஸ்லாமிய கிளை செயலாளர், திமுகவில் இருக்கிற இஸ்லாமிய வார்டு செயலாளர், திமுகவில் இருக்கிற இஸ்லாமிய உறுப்பினர்களே சத்தியம் சொல்லுங்கள். உழைக்காமல் வருகிற காசு பாவத்துக்கு சமம் என்கிறது இஸ்லாம், அது திருட்டுக்கு சமம் என்கிறது இஸ்லாம். எனில் அந்த திருட்டுக்கு சமமான அந்த பாவச் செயலை திமுக ஒவ்வொரு தேர்தலிலும் செய்கிறது. ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டை வாங்குகிற இந்த திமுக அதிமுக கட்சிகளில் அந்த காசை பிரித்து கொடுக்கிற பாவச் செயலை செய்வது இதே இஸ்லாமிய சொந்தங்கள் தானே. அது பாவம் இல்லையா? அது பாவம் இல்லையா? இஸ்லாம் மார்க்கத்துக்கு எதிராக உங்களை தூண்டியது யார்? சொல்லுங்கள். என் அன்பு மக்களே, ஓட்டெல்லாம் அப்புறம்தான், ஒரு சமூக மேம்பாடு. இத்தாலியின் தலைவன் மாஜினி சொல்கிறான், ஒன்று மேன்மையோடு வாழ்வோம் அல்லது அழிந்து போவோம் என்று பதிவு செய்கிறான். சொல்லுங்கள், ஒரு மேன்மையான சமூகத்தை திமுக கட்டமைச்சதா? திமுகவின் தலைவர்கள் திருடினார்கள், திமுகவின் அமைச்சர் பெருமக்கள் திருடினார்கள். இன்னைக்கு கூட பழனியாண்டிங்கிற ஒரு எம்எல்ஏ ஒரு கல்குவாரி நடத்துறத, அத்துமீறி நடத்துறத புகைப்படம் எடுக்க சென்ற நிருபர்களை தாக்கி இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? இந்த காடு வளத்தை, கனிம வளத்தை, நீர் வளத்தை எல்லாத்தையும் வெட்டி வித்து அந்த காசை, அந்த பதுக்கன காசை கொண்டு வந்து தேர்தல் நேரத்தில் உங்க கையில கொடுத்து வீதிக்கு வீதி சப்ளையர்ஸ் இன்னைக்கே ரெடி. உங்களுக்கு தெரியுமா, ஒரு 100 ஓட்டுக்கு ஒரு தலையை நியமிச்சிச்சு திமுக நியமிச்சிட்டாங்க. 100 ஓட்டுக்கு ஒரு தலை நியமிச்சாச்சு. அவன் வேலையே தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் 3 மாசத்துக்கு அவன் வேலை என்ன தெரியுமில்ல? 3 மாசத்துக்கு அந்த 100 பேர் எங்க போறான், எங்க வரான், என்ன பண்றான், அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், தினமும் தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கணும். அவன் வேலை அந்த 100 ஓட்டை வாங்கி கொடுக்கணும். அந்த 100 ஓட்டை வாங்கி கொடுக்கறதுக்காக 3 மாசத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டாச்சு. பூத் ஏஜென்ட்ஸ் போட்டுருச்சு திமுக. காரணம் என்ன? போட்டு என்ன பண்ணுவாங்க? தேர்தலுக்கு 15 நாளைக்கு முன்னாடி சாராயத்தை சப்ளை பண்ண ஆரம்பிப்பாங்க. சரியா? இஸ்லாம் மார்க்கம் சொல்கிறது குடிப்பது என்பது ஹராம் என்று சொல்கிறது. சரியா? குடிக்கு எதிரான உலகத்தின் ஒரே மார்க்கமாக, வழிபாட்டு இயக்கமாக இருப்பது எது? அது இஸ்லாம் மார்க்கம் தான். அதற்கு பிறகு குடிக்கு எதிராக இருக்கிறது வள்ளுவ மார்க்கமாக இருக்கிற திருவள்ளுவரின் மதம் மட்டும்தான். எனில் வள்ளுவமும் இஸ்லாமும் ஒரே கொள்கையை கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த இஸ்லாம் மார்க்கத்தை தழுவிடிக்கிற நீங்கள் உங்கள் வீதிகளில் திமுக அதிமுக கொடுக்கிற காசை சத்தியம் செய்து, அல்லாஹ் மீது சத்தியம் செய்து காசு கொடுக்கல நீங்க சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அப்ப நம்ம என்ன நடக்குது? தலைவர் மக்கள் திருடின காசை, அந்த பாவ காசை சாராயமாக, ஓட்டுக்கு காசாக கொண்டு வந்து கொடுத்து அந்த பாவத்தில் பங்கு எழுதுகிறார்கள். பாவத்துல பங்கு. தலைவர, நீ கிளை செயலாளராக இருக்கிறதுக்கு பேர் என்ன? பங்கு. பாவத்துல பங்கு. கருணாநிதி குடும்பம் செய்கிற பாவத்துல பங்கு, ஐயா எடப்பாடி பழனிசாமி செய்கிற பாவத்துல பங்கு. நீ ஒரு பங்குதாரர். எதுக்கு? பாவம் செய்யறதுக்கு. அதை புரிஞ்சு நீங்க நிக்கிறீங்களா கிளை செயலாளர்களா? நாங்க சொல்றோம், இங்க பாருங்க, திராவிட இயக்கங்கள் 100 ஆண்டு காலமாக பேசிக் கொண்டிருக்கிற பெருமை என்ன? நாங்கள் சுயமரியாதை இயக்கத்திலிருந்து வந்தவர்கள். மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவான், நாங்க சுயமரியாதை இயக்கம், நாங்க சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கம் கண்டவர்கள் 100 ஆண்டுகளாக இயக்கம் கட்டுகிறோம். சரி, சுயமரியாதைனா என்ன?
தன்மான உணர்ச்சினா என்ன, கடமை கண்ணியம் கட்டுப்பாடுனா என்ன? சுயமரியாதை இயக்கத்திலிருந்து திக உருவாகியது, திகாவிலிருந்து திமுக உருவாகியது, திமுகவிலிருந்து அதிமுக உருவாகியது. இப்படி சுயமரியாதை இயக்கம் கண்ட நீங்கள், சுயமரியாதை பேசிய நீங்கள், ஓட்டுக்கு காசு கொடுத்துத்தான் வாங்க முடிகிற நிலையில் உங்க கட்சி தொண்டரை வைத்தது எப்படி சுயமரியாதை ஆகும்? எப்படி சுயமரியாதை ஆகும்? சொந்த கட்சிக்காரனை பிச்சை எடுக்க விட்டது பேர் சுயமரியாதையா, தன்மான உணர்ச்சியா? ஈதல் இசைப்பட வாழ்தல் எங்கள் மரபு சொல்லுது. இறந்து உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கடுக உலகை ஏற்றியான். இந்த உலகத்தை இயற்ற கடவுளா இருந்தாலும் அந்த கடவுள் கூட மக்கள் பிச்சை எடுக்கிற நிலைமையில இருந்தா செத்து போகட்டும்ங்கிறது எங்க மரபு. எனில் பிச்சை எடுக்க கூடாதுங்கிற எங்க மரபை மீறி நாட்டில் இருக்க அத்தனை பேரையும் பிச்சைக்காராக்கியாச்சு, பழக்கிட்டான், சைக்காலஜிக்கலா அடிமையாக்கிட்டான். தேர்தல் வந்தாவே எல்லா கட்சிக்காரனும் என்ன இயங்குறான்னு நினைக்கிற? நல்ல குடிநீர், நல்ல மருத்துவம், நல்ல கல்வி, அது குறித்த அறிவிப்பு, அதெல்லாம் இல்லை. எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா மக்களும் தமிழ்நாட்டிற்கு அத்தனை பேரும் எதுக்கு இயங்குறான்? என்ன இலவசம் தருவாங்க? அண்ணாதுரை ஆட்சி காலத்தில் படியரிசி திட்டம், அரிசி போட்டாங்க, படியரிசி திட்டம். அப்புறம் குடும்பத்துக்கு 40 கிலோ, அப்புறம் குடும்பத்துக்கு 20 கிலோ, அப்புறம் ஒருவருக்கு 20 கிலோ அரிசி போட்டுக்கிட்டே இருந்தான். 60 ஆண்டு காலத்துக்கு மேலாக அரிசி போட்டுக்கிட்டே இருக்காங்க. பொங்கலுக்கு தோடு, தொங்கட்டான், கரும்பு, சேலை, வேட்டி, லேப்டாப்பு, டிவி, இருசக்கர வாகனம், என்னதான் தரல இன்னும் சொல்லு பார்ப்போம். எல்லாத்தையும் கையேந்தி வாங்குவது என்பது தன்மான உணர்ச்சியா? சுயமரியாதை இயக்கம் கண்ட இந்த சுயமரியாதை இதுதானா? பிச்சை எடுக்கிற நிலையில் ஒவ்வொரு தொண்டனையும் ஒவ்வொரு மக்களையும் வைத்திருப்பது நியாயமா? சரி, அப்படியே நீங்க பிச்சை எடுக்க வைக்கிறீங்க. அந்த காசு உபரி பொருளாதார காசா? 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி தமிழ்நாடு நகர்கிறது என்று ஐயா ஸ்டாலின் பேசுகிறாரே. அந்த 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை வைத்து வருகிற லாபத்தை வைத்து கொடுக்கப்பட்ட இலவசமா இது? பொங்கலுக்கு 3000 ரூபாய் காசு உங்க அப்பா கருணாநிதி விட்டு காசா அது? சத்தியம் பண்ண சொல்ல, யார் காசு? கடன் வாங்கின காசு. உலக வங்கியில கடன் வாங்கி லீகலா தேர்தலுக்கு 3000 காசு கொடுக்கிறான். கடந்த 4 வருஷமா காசு தரல. ஆனா தேர்தல் நெருங்கும் போது வீட்டுக்கு 3000 ரூபாய் காசு என்ன பண்றான்? காசு கொடுக்கும் போதே திமுக காரனை வச்சு கொடுக்குறான். எதுக்கு? கொடுத்துட்டோம், காசை கொடுத்துட்டோம், தேர்தல் வரப்போகுது, பாத்துரு பாத்துரு. இதுவா சுயமரியாதை? இதுவா தன்மான உணர்ச்சி? சொல்லுங்கள் நண்பு மக்களே, உண்மையான சுயமரியாதை, உண்மையான தன்மான உணர்ச்சி என்ன தெரியுமா? சத்தியம் விட்டு சொல்றேன், இந்த ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே 1.1% வாக்கு வாங்கி, வெறும் 3 லட்சம் வாக்கு வாங்கி, தேர்தலில் தோற்று மறுபடியும் நின்று 16 லட்சம் வாக்கு வாங்கி, மறுபடியும் நின்று 28 லட்சம் வாக்கு வாங்கி, மறுபடியும் நின்று தோத்து 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 35 லட்சம் வாக்கு வாங்கின இந்தியாவின் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியை பார்த்து திமுகவுக்கு பயம் என்ன தெரியுமா? சொந்த கட்சிக்காரனே காசு கொடுத்தா தான் வருவான் திமுகவுக்கு. இங்க கூடியிருக்க கூட்டம் குறைவாக இருக்கலாம், ஆனால் அத்தனை பேரும் சுயமரியாதை உள்ள, தன்மானம் உள்ள மான தமிழ் பிள்ளைகள் உள்ளாடி உட்கார்ந்து இருக்கிறா. விழுந்திருக்க ஓட்டு 35 லட்சம் ஓட்டும் 1 ரூபாய் காசு கொடுக்காம, கோழி பிரியாணி கொடுக்காம விழுந்த வாக்கு. எனில் இந்த தமிழ்நாட்டில் கடந்த 100 ஆண்டு காலத்தில் உண்மையிலே சுயமரியாதை உள்ள ஒரு கட்சி, சுயமரியாதை உள்ள ஒரு தொண்டன், தன்மானம் உள்ள ஒரு மக்கள் கூட்டத்தை கட்டமைச்சது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். சத்தியம். ஓட்டுக்கு காசு இல்ல, கொடுக்கல, இருந்தாலும் தரமாட்டோம். ஏன்னா இது வியாபாரம் அல்ல, அரசியல் என்பது வியாபாரம் அல்ல. என் அன்பு மக்களே, நிறுத்தி இருக்க எங்க வேட்பாளர் காசு கொடுக்க மாட்டாங்க. நேர்மையா அதிகாரத்துக்கு வந்தா என்ன செய்வோம்னு சொல்லுவோம், ஆட்சிக்கு வந்தா எந்த மாதிரியான ஒரு ஆட்சியை வழங்குவோம்னு சொல்லுவோம். லீ குவான் யூ உருவாக்கின சிங்கப்பூர் போல, ஆஸ்திரேலியா போல, டென்மார்க் போல, ஸ்வீடன் போல, நார்வே போல, இங்கிலாந்து போல, உலகின் வளமான நாடுகளை போல அந்த நாட்டில் இருக்கிற திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து இங்க அமல்படுத்தி ஒரு தரமான ஆட்சியை தருவோம். நாங்க சொல்றோம், இதான் எங்க கொள்கை. கார்ப்பரேட் வள வேட்டைக்கு எதிராக, கனிம வள வேட்டைக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி நிற்கும். எங்கள் வளம் எங்கள் உரிமை என்று நாங்கள் நிற்போம். இது எங்கள் தத்துவ கோட்பாடு. இந்த தத்துவ கோட்பாடு எந்த கட்சிக்காவது திமுக அதிமுக உண்டுன்னு சொல்ல முடியுமா? ஒருவன் பேசுவானா மேடையில்? இன்னைக்கு ஐயா அம்மையார் நிதியமைச்சர், இந்தியாவின் நிதியமைச்சர் அறிவிச்சிருக்காங்க திட்டம். கவனிச்சியா?
ஒரு 1000 திட்டம் அறிவிச்சு அதுக்கு நடுவில் ஒன்று சொருவிடுவாங்க. உங்களுக்கு அரசியல் தெரியாது. நான் வேண்டி கேட்பதெல்லாம் ஒன்று தான். திமுக அதிமுக தொண்டர் பெருமக்களே, உங்களுக்கு அரசியல் தெரியாது. தயவு செஞ்சு அரசியல் விட்டு வெளியேறுங்கள். அரசியல் விட்டு வெளியேறிங்க. உங்களுக்கு அரசியல் தெரியாது. நீங்க ஓட்டு போட வராதீங்க. நான் வேண்டி விரும்பி கேட்பதெல்லாம் ஒண்ணுதான். அரசியல் தெரியலன்னா ஓட்டு போட வராத. ஏன் வராதன்னு சொல்றேன். நாங்களா ஆசிரியர்கள் வெள்ளிக்கிழமை மாலையில 2 நாள் விடுமுறைனா மாணவர்களுக்கு திங்கக்கிழமை காலையில ஒரு தேர்வுன்னு சொல்லிடுவோம். எங்கால திங்கக்கிழமை காலையில் லீவ் போட்டுருவான். ஏன் தெரியுமா? அவங்ககிட்ட ஒரு நேர்மை இருக்கு. அந்த பையன்கிட்ட என்ன பண்ணுவான், 2 நாள் விளையாண்டுருவான். வீட்டில் நல்லா விளையாண்டுருவான். சித்தப்பா வீட்டு பெரிய போட்டுக்கு மாமா வீட்டுக்குலாம் போயிடுவான். போயிட்டு திங்கக்கிழமை காலையில் தான் அவனுக்கு ஞாபகமே வரும். ஓ, இன்னைக்கு எக்ஸாம் சொன்னார் மேக்ஸ் டீச்சரு, ஃபிசிக்ஸ் டீச்சர் இன்னைக்கு எக்ஸாம் சொன்னார், எக்ஸாம் இருக்குன்னு வீட்டில் போய் அம்மாட்ட அழுவான். அம்மா வயிறு வலிக்குது, அம்மா காது வலிக்குதும்மா. அப்பயே புரிஞ்சுக்கணும். அப்பா அம்மா அப்பயே புரிஞ்சுக்கணும், திங்கக்கிழமை ஏதோ எக்ஸாம் இருக்கு, பையன் புள்ள புள்ளா விட ஆரம்பிச்சா. சரியா? சரி, புள்ள அழுவுதேன்னு சொல்லி அப்பா ஒத்துக்க மாட்டார், அம்மா ஒத்துக்குவாங்க. புள்ள அழுதாவே அம்மா ஒத்துக்குவாங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் வந்து அந்த பசங்க சொல்லுவாங்க என்கிட்ட ஒரு பொய். ஏன்டா வரலன்னு கேட்போம். அதுக்கு சொல்லுவான், எங்கள் ஆயா செத்துட்டாங்க அப்படிமா. வாரமும் சொல்லுவான். போன வாரம் ஆயா செத்து போனாங்களா, திருப்பி இந்த வாரமும் லீவ் போடுவான். இந்த வாரம் கேட்டாலும் ஆயா செத்துட்டாங்கம்பா. நாம கேட்போம், எத்தனை ஆயாடா உனக்கு இருந்துச்சு, எத்தனை ஆயாவோட சாவடிப்ப நீ அப்படின்னு நம்ம கேட்போம். எல்லார் வாழ்க்கையிலும் நடந்த சம்பவம் தானே, மறுக்க முடியாது தானே. நான் என்ன சொல்றேன், திமுக அதிமுக தொண்டர்களே, உங்களுக்கு சத்தியமாக ஓட்டு போட தெரியாது, அரசியல் தெரியாது. இதுவரை அரசியலை நீங்கள் ஒழுங்கா கற்றுக்கொள்ளல. தேர்வை ஒழுங்கா எழுத முடியாது என்று நினைக்கிற மாணவன் விடுமுறை எடுப்பது போல தேர்தல் அன்னைக்கு உங்க ஆயா செத்து போயிட்டாங்கன்னு ஊரை விட்டு ஓடி போயிரு. மரியாதையா சொல்றேன், ஓடி போயிரு. ஏன் இந்த ஆட்சியாளர்கள் திட்டங்களுக்குள் சொருகி வைக்கிறான். அப்படித்தான் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல அறிவிக்கிறான். ஒரிசா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா பகுதியில் இருக்கிற கனிம வளங்களை சுரங்கம் அமைத்து எடுப்பதற்கு அறிவிப்பு கொடுத்துட்டோம். இந்த 8 வழிச்சாலை எதுக்கு போறோம்னு துடிச்சிட்டு இருக்கிறான். என் அன்பு மக்களே, 8 வழிச்சாலை திட்டம் என்பது இன்னைக்கு நாளைக்கான திட்டம் இல்ல, அடுத்த 30 ஆண்டு கால இலக்கு. அப்படி 30 ஆண்டு கால இலக்கு என்ன தெரியுமா? உலகம் முழுவதும் இருக்கிற இரும்பு தாதுகள் தீர்ந்த பிறகு கடைசியாக உலகத்தின் தலைச்சிறந்த இரும்பு இருக்கிற இடம் இந்த சேலம் மண். இந்த சேலம் மண்ணில இருந்து 8 வழிச்சாலை கிளம்புது. காரணம் அங்கதான் இருக்கு. 8 வழிச்சாலை ஏன் இங்க இருந்து கிளம்புது? ஏன் இதுக்கு திட்டம் போடுறான்? சாகரமாலா திட்டம்னா என்ன? இந்த காரிடார் ஒன்று அறிவிச்சு கடை பசுமை வழி தாரை. இந்த திட்டம் எதுக்கு? இங்க இருக்கிற மலைகளை எல்லாம் வெட்டி விற்க. இந்த உலகம் எதால் இயங்குகிறது சொல்லுங்கள்? தங்கம் இருந்தால் உங்களுக்கு போதுமா? இந்த உலகம் தங்கத்தால் இயங்குகிறதா? இந்த உலகம் இரும்பால் இயங்குகிறதா? தங்கம் இல்லாமல் மனித குலம் இயங்க முடியும், நவீன நாகரிக உலகம் இயங்க முடியும். ஆனால் இரும்பு இல்லாமல் நவீன நாகரிக உலகம் இயங்க முடியாது. நாம் பார்ப்பது அனைத்தும் இரும்பு. இந்த உலகத்தில் பெரும்பான்மையான தொழில்நுட்ப கருவிகள் இரும்பாலானவை. எனில் இந்த உலகத்தில் இருக்க எல்லா இரும்பு தாதும் தீர்ந்து கொண்டே வருது. அப்ப ஆய்வு செய்யறான், செயற்கைக்கோளை மேல அனுப்புறான். நம்ம ஆளுங்களாம் இந்தியா செயற்கைக்கோளை மேல அனுப்பும் போது அப்படியே புலகாங்கி தான் அடைஞ்சிருவான். நாமெல்லாம் இந்தியர் நட்டுக்கிட்டு நிற்பான். என்ன அப்படியே நம்மெல்லாம் இந்தியர்னு சொன்ன முடியல, நட்டுக்கிட்டு நின்றோம். பைத்தியக்கார கூட்டம். டேய், அவன் விட்ட அத்தனை ஏற்போ அந்த செயற்கைக்கோள்களும் சேட்டலைட்ஸும் மேலே ஆய்வு செஞ்சான், மேலே போய் கீழே ஆய்வு செஞ்சான். நீ அண்ணாந்து பார்த்து கை தட்டும் போது உன் காலுக்கு கீழே பிளாட்டினம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். நாமக்கல்ல நீ அண்ணாந்து வாயை பொழந்துக்கிட்ட, ஆஹா நாமெல்லாம் இந்தியர்னு கை தட்டிட்டு இருந்தல. நீ கை தட்டிட்டு இருக்க சமகாலத்தில் சேலத்தில் இருக்கிற எல்லா இருபத்தாதையும் மேக்னெட் சாதியும் எடுக்கிறதுக்கு திட்டம் போட்டான். அந்த திட்டத்தை நீட்டினான். அன்னைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்டது. அதுல திட்டம் எவ்வளவு சூட்சமமா வைக்கிறான் பாரு. அறிவிற்கு வந்து அது புரியும். அதெல்லாம் சூட்சமமா கனிம வளத்தை வெட்டி சுரங்கம் தோண்ட அனுமதி அப்படின்னு மேல. அடுத்துக்கு கீழேயே என்ன அறிவிப்பு தெரியுமா? தரமான கண்டெய்னர் உற்பத்திக்கு அரசாங்கம் 10,000 கோடி ஒதுக்குது. ஒரு கண்டெய்னர் குறைஞ்சபட்சம் 20 லட்சம் 30 லட்சம், அதிகபட்சம் 50 லட்சம் ரூபா. ஏசி கண்டெய்னர்ஸ், ஏசி போட்டு அந்த லாரி ஏசியோட இருக்கும், ஓட்டுநர் ஏசியிலே போலாம். அப்படிதான் போயிட்டு இருக்குது. கன்னியாகுமரியில இருந்து அங்க இருக்கிற கனிம வளம் முழுவதும், ஒசூர்ல இருந்து அங்க இருக்க கனிம வளம் முழுவதும் ஏசி லாரியில வெட்டி ஏத்திட்டு இருக்கிறான்.
அதானியோடைய வெளியும் துறைமுகத்துக்காக தமிழ்நாட்டிலிருந்து மலைகள் ஏற்றப்படுது. இப்போ இந்திய ஆட்சியாளர்கள் நேரடியாக 10,000 கோடியை முதலீடா செய்யலாம். எதுக்கு? கண்டெய்னர் வைக்கிறதுக்கு. யாராவது யோசிச்சா புத்தி இருக்கவன் அதுக்கு கண்டெய்னருக்கு போய் அரிசிக்கு, பருப்புக்கு, வெங்காய உற்பத்திக்கு, கோதுமை உற்பத்திக்கு, காய்கறி உற்பத்திக்கு, இந்த உற்பத்திக்கெல்லாம் இல்ல, கண்டெய்னர் மட்டும். அந்த கண்டெய்னர்ல என்ன போகும்? ஒரே ஒரு புத்திசாலி, ஒரே ஒரு திமுக தொண்டன், ஒரே ஒரு அதிமுக தொண்டன், ஒரே ஒரு காங்கிரஸ் தொண்டன், ஒரே ஒரு பாஜக தொண்டன் சத்தி விட்டு சொல்ல, அந்த 10,000 கோடி கண்டெய்னர்ல என்ன போகும்? என்ன போகும்? தமிழ்நாட்டின் கனிம வளங்கள் சூறாடப்படும். ஆனால் என் அன்பு மக்களே, எங்கள் அண்ணன் சீமான் இதே நிலத்தில் 8 வழிச்சாலை போடும்போது இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தலைவன் தான் சேலத்தில் வந்து நின்று என் தலையை கொடுத்தேனும் இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்துவேன் என்று சிறைக்கு போனான். சீமான் சிறைக்கு போய்தான் அந்த திட்டம் தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு. சத்தியமா இல்லையா? சீமான் இருக்கவருக்கு 8 வழிச்சாலை மட்டுமில்ல, சீமான் தம்பிகள் உயிரோடு இருக்கும் வரை நாங்கள் சொல்கிறோம், காங்கிரஸ் பேரியக்கத்துக்கும் பாஜகவுக்கும் நாங்கள் சொல்கிறோம், திமுக அதிமுக கட்சிகளுக்கு எங்கள் கனிம வளத்தை வேட்டையாட நினைக்கிற உங்களுக்கு நாங்கள் எச்சரிக்கிறோம். இந்த திட்டங்களை கைவிடுங்கள். இந்த கனிம வளங்கள் தமிழர்களுக்கானது, அந்த கனிம வளங்கள் மலையாளிகளுக்கானது. மலையாளி விடமாட்டான், மான தமிழ மான மலையாளி விடமாட்டான். கன்னடன், தெலுங்கு, தமிழன் கொஞ்சம் முட்டாளா இருக்கிறான். இங்க பாருங்க, தென்னிந்தியாவில் இருக்க எல்லா மொழிவழி மக்களும் ஒன்றாக நின்று ஒரு புரட்சியை தொடங்க இருக்கிறார்கள். அதற்கான அறிகுறி இந்த பட்ஜெட்ல தெரிஞ்சிருச்சு. நான் சொல்றேன், எல்லா மொழிவழி மக்களும் தயாராக இருங்கள். ஒரிசாவிலிருந்து, ஆந்திராவிலிருந்து, கர்நாடகாவிலிருந்து, கேரளாவிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து கண்டெய்னர்ல மண்ணோ கல்லோ மரமோ போகாது. இந்த திட்டத்தை போட்டவன் புணம்தான், பிணம்தாங்க போய் சேரும். அவங்களை புதைச்சாடும், அவர்களை வீழ்த்தியாடும். நாங்கள் எங்கள் வளங்களை காப்பாற்றி நிறுத்துவோம். அந்த முடிவோடு நாங்கள் நிற்கிறோம். அப்படிலாம் விட முடியாது தம்பி. இது ஒன்றும் கருணாநிதி எம்ஜிஆர் ஏமாத்தின காலம் மாதிரி இல்லை. நீங்க வேணா காலாதி வந்துட்டான் பார், டெட் எண்டு கதையோட எண்டு ஒருத்தன் கத்திட்டு போயிட்டான். யாரு? எந்த கும்பல் போயிருப்பான்? வாமா மின்னலு போயிருவான், நிற்கவும் மாட்டான். டிவிக்கேன்னு நான் இந்த கூட்டத்தின் வழியாக இந்த விஜய் கோமாளி கட்சியில் இருக்கவனுக்கு சவால் வர்றேன். உனக்கு ஆண்மை இருந்தால் காடு வளத்தையும் கனிம வளத்தையும் நீர் வளத்தையும் தாவேகா கட்சி, விஜய் கட்சி விற்பனை செய்யாதென்று ஆண்மை இருந்தால் அறிவி பார்ப்போம். அறிவி, நாங்கள் அறிவிக்கிறோம். காடு வளமும் கனிம வளமும் நீர் வளமும் எங்கள் வளங்கள் அனைத்தும் எங்கள் மக்களுக்கானது என்று அறிவிக்கிறோம். இப்படி ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை விஜய் சொல்வானா? சொல்ல முடியுமா? சொன்னானா எந்த ஊடகமா அது காட்டுவானா? ஏன் விஜயை காமிக்கிறான்? விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்ச போது இதே ஊடகங்கள் பெருத்தான், ஊதி பெருத்தான். காரணம் என்ன? ஊழலை ஒழிப்போம். கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது இதே ஊடகங்கள் ஊதி பெருத்தான். அவன் தான் அப்படி வர போறான், இப்படி வர போறான், இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு, அத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு, ஊதி பெருத்தான். யார்? இந்த ஊடக மாஃபியா, இந்த ஊடக மாஃபியா போயிடுங்க, ஊதி பெருத்தானுங்க. யோசிச்சு பாருங்க, எவன் கட்சி ஆரம்பிச்சாலும் ஊதி பெருக்கிறான். இன்னைக்கு விஜயம் ஊதி பெருக்கப்படுறான். கமலஹாசன் ஒரு தேர்தலில் தோத்ததும் அறிவாலயத்துக்கு கக்கூஸ் கழுவ போனது போல, அடுத்த தேர்தலில் அவன் எந்த கக்கூசை கழுவ போறானோ தெரியல, அது வேற விஷயம். அவனையா ஊதி பெருக்கிறான். கார்பரேட் வளவேட்டைக்கு எதிராக எந்த நடிகனும் பேச மாட்டான். விஜயோட கொள்கை என்ன? ஊழலை ஒழிப்போம். எல்லா நடிகனும் கட்சி ஆரம்பிச்சு என்ன சொல்றான்? ஊழலை ஒழிப்போம். உங்களை ஒழிச்சாதாண்டா ஊழலை ஒழிக்க முடியும் என்று நாங்கள் முடிவு செய்தோம். எப்படி ஊழலை ஒழிப்ப? ஊழல் ஒழிப்பது கொள்கை அல்ல. மொழி காக்க, இனம் காக்க, மண் காக்க, மானம் காக்க, அதான் கொள்கை, அதான் தத்துவம். மண்டியிடாத மானத்தோடும் வீழ்ந்து விடாத வீரத்தோடும் என்று முழக்கம் வைக்கிறோம். காரணம் என்ன? மானவனாட்சி உள்ள ஒரு கூட்டத்தை கட்ட வைக்கிறோம். இது மெதுவாக தான் நடக்கும். எனக்கு பின்னாடி ஒரு பெண் புலி பேச இருக்கிறதுனால நான் கடைசி அவங்களுக்கு ஒன்று சொல்லிட்டு விடைபெறுவேன். என் அன்பு மக்களே, பெருமாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மௌன புரட்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மௌன புரட்சி, இந்த நிலத்தில் ஒரு மௌன புரட்சி நடக்குது. எழுதி வச்சுக்க, இந்த கத்திரி போனாலும் ஒருத்தன் டிவிக்கேன்னு, அவனுக்கெல்லாம் உண்மையிலே அறிவு இருந்து, உண்மையிலே வாசிப்பு தெளிவு இருந்து, உண்மையிலே படிக்கிற அறிவு இருந்து உலக வரலாற்றை படிச்சானா, படிச்சு அடுத்த நாள் விஜய் மேல காரி துப்பிட்டு இங்க வந்துருவான்.
இதுதான் நடக்கும். கொஞ்ச நாளைக்கு பிள்ளைங்க குதிக்கிட்டோம், கொஞ்ச நாளைக்கு குதிக்கிட்டோம். நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, கிராமத்தில் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஆடுறான் அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டு விட்றான் தெரியுமில்ல. அது எதுக்கு? தற்குறியாக சுற்றுவான், புறம்போக்கா சுற்றுவான், பொறுக்கியாக சுற்றுவான், இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணுவான், வீதி முழுக்க டான்ஸு ஆட்டம் பாட்டம் விசிலுன்னு அடிப்பான், கோயில் திருவிழா போட்டால் அவன் தான் ஜங்கு ஜங்குன்னு ஆடுவான். அப்படியே ஊருக்குள்ளே பெரிய மனுஷெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான். அவனை ரொம்ப ஆடுறானே, நேராக வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போய் அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிடுவாங்க. டே மாப்பிள்ள, பையன் போக்கு சரியில்லை, தற்குறி ஆயிட்டான், சேர்க்க சரியில்லை, தண்ணியை போட்டு கோயில் திருவிழா டான்ஸ் ஆடுறான், குதிக்கிறான், ஜங்கு ஜங்குன்னு விசில் அடிக்கிறான், பிள்ளைங்களை பார்க்குறான், பொறித்தனம் பண்ணுறான், சண்டித்தனம் பண்ணுறான், இது சரிப்பட்டு வராது. அப்பா சொல்லுவார், ஏன்டா மாப்பா, என்ன மச்சான், என்னடா பண்ணிடலாம், உடனே ஒரு பொண்ணை பாரு, கல்யாணத்தை பண்ணி வை, முடிச்சிருவோன்றான். உண்மையிலேங்க இந்த உலகத்தில் மனிதன் கண்டுபிடிச்ச ஆக சிறந்த ஒரு விஷயம்னா நான் நினைக்கிறது, கல்யாணம் பண்ணால் எல்லா ஆம்பளையும் அடங்கிடுவான்னு கண்டுபிடிச்ச தத்துவம் தாங்க. ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டு, பண்ணாத கூத்தெல்லாம் பண்ணிவிட்டு, கல்யாணம் ஆகி நம்மளால் பொட்டிப்பாம்பா சுத்துவான் பாரு. ஆடேடே எல்லாரும் கை தூக்குறான், எல்லாரும் நான் தாங்கிறான். சரியா? ஊருக்கு 4 பயல் அப்படி காலி பண்ணது எது? கல்யாணம். என் அன்பு மக்களே, நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். ஒரு தலைச்சிறந்த அரசியலை நாம் கட்டமைத்துக் கொண்டு முன்னோக்கி பாய்கிறோம். விஜய் கட்சியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இன்னும் கல்யாணம் மட்டும்தான் ஆகல. கல்யாணம் ஆகிற வரைக்கும் விஜய் கட்சியில் இருப்பான், கல்யாணம் ஆன பிறகு நாம் தமிழர் கட்சிக்குள்ள வந்துருவான். நீ எழுதி வச்சுக்க. ஏன்? ஒழுக்கத்தை, நேர்மையை, சத்தியத்தை, அறத்தை பேசுற ஒரு கட்சி, உண்மையிலே அடிப்படை தத்துவத்தை வைத்துக் கொண்டு நகர ஒரு கட்சி, ஆகச்சிறந்த அரசை கட்டமைக்க விரும்புகிற ஒரு கட்சி, அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அவனுக்கு மெல்ல புரியும். பொண்டாட்டி கொமட்டிலே அடிப்பான், அடிங்க எங்கடா போய் டான்ஸ் ஆட போற, செத்து போடாதான்னு. விஜய் பார்க்க போறேன்னு இன்னைக்கு போகலாம், அப்பா அம்மாவை ஏமாத்திட்டு. அதே விஜய் பார்க்க போறேன்னு பொண்டாட்டி இருக்கும்போது போக முடியாது. என்ன பண்ணுவா பொண்டாட்டி? செருப்பை கொண்டு அடிப்பா. ஏண்டா எதுக்கு நாங்கள் போறேன், வர வேலை இல்லை, புள்ளக்குட்டியை பாடுறாம்பா. புள்ளக்குட்டிகளை வளர்க்க ஆரம்பிக்கும் போது உண்மையிலே நல்லரசு என்ன அப்படின்னா என்னங்கிற எண்ணம் வரும் எல்லாருக்கும். நல்ல அரசை எப்படி உருவாக்கணுங்கிற எண்ணம் வரும். என் அன்பு மக்களே, இந்த நிலம் வேட்டையாடப்பட்டிருக்கு. சரியா? 800 ஆண்டு காலமாக இந்த அன்னை தமிழ் பூமி வேட்டையாடப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த வேட்டையிலிருந்து நாம் இந்த நிலத்தை பாதுகாக்கணும்னா ஒரு தூய அரசை நிறுவனம். அதுக்கு நீங்கள் துணை நிற்கணும். ஏன் துணை நிற்கணும்னு மட்டும் இறுதியாக சொல்லிடுறேன். என் அன்பு மக்களே, ஒரு ஆராய்ச்சியாளர், ஒரு உளவியல் நிபுணர் ஒரு ஆய்வு செய்தார். அந்த ஆய்வு என்னன்னா, தன் சொந்த மகன் 3 வயது மகனை ஒரே வீட்டுக்குள் வைத்து அதே 3 வயது மதிப்புமிக்க ஒரு சிம்பன்சி குரங்கை ஒன்னாக உட்கார வைத்து 9 மாதம் ஒரு ஆய்வு செய்தார். அந்த ஆய்வு என்னன்னா, அவருடைய ஆய்வோட நோக்கம் என்னன்னா, குரங்கிலிருந்து தான் மனிதன் வந்தான் என்று டார்வின் கோட்பாடு சொல்லப்படுவதால், குரங்கிலிருந்து மனிதன் வந்ததை நிரூபிப்பதற்காக ஒருவேளை குரங்கையும் சிம்பன்சி குரங்கையும் மனிதனையும் ஒன்றாக வாழ வைத்தால் மனித பண்புகளை எல்லாம், மனித குணாதிசயங்கள் எல்லாம் அது எடுத்துக்கொண்டு அந்த சிம்பன்சி குரங்கு மனிதனாக மாறிவிடும் என்று நம்பிக்கொண்டு பரிணாம கோட்பாட்டை நிரூபிக்கிறதுக்காக ஒரு ஆய்வு செய்தார். வீட்டுக்குள்ளார 9 மாதம் தன் சொந்த மகனை உட்கார வச்சிட்டார். சிம்பன்சி குரங்கை வச்சார். சிம்பன்சி குரங்கு என்ன சட்டையோ அதுதான் மனுஷனுக்கும் குழந்தைக்கும். குழந்தைக்கு என்ன உணவோ அதுதான் குரங்குக்கும். குரங்குக்கு என்ன கொடுக்குறோ அதெல்லாம் மனுஷனுக்கு, மனுஷனுக்கு என்ன கொடுக்குறோ அதெல்லாம் குரங்குக்கு. 9 மாதம் ஆய்வு முடிவு நெருங்குது. 9 மாதம் கழித்து அவருக்கு ஒரு அதிர்ச்சி. என்னாச்சுன்னா, அவரோட நோக்கம் என்னவா இருந்துச்சு? குரங்கோடு மனிதனோடு பழகிற குரங்கு மனிதனாக மாறிவிடும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் 9 மாதங்களுக்கு பிறகு நடந்த உண்மை என்னவென்றால், மனிதன் குரங்கோடு பழகி அவன் குரங்கு போல சிம்டம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். குரங்கு போல தாவ ஆரம்பிச்சிட்டான், குதிக்க ஆரம்பிச்சிட்டான், குட்டிக்காரன் பல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டான், குரங்கு போல பல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டான், குரங்கு சொரியிற மாதிரி சொரிய ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்த அந்த அப்பாவுக்கு, அந்த ஆய்வாளருக்கு அதிர்ச்சி. ஐயோ, இந்த குரங்கோடு சேர்ந்து என் மகனும் குரங்காக மாறிவிடுவானோ என்று பயந்து அந்த ஆராய்ச்சியை நிறுத்தி மீண்டும் அவர்கள் 2 பேரையும் பிரித்து அந்த மனித குழந்தையை மனித குழந்தையாகவே வளர்த்தெடுத்தார். இது வரலாற்றில் நடந்த உண்மை சம்பவம். என் அன்பு மக்களே, 800 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பன்றி கூட்டம் தமிழ்நாட்டில் பன்றி கொடியை தூக்கி கொண்டு உள்ளே வந்தார்கள். அந்த பன்றி கூட்டம் தமிழர்களை தங்கள் கட்சியில் இணைத்தார்கள். வாங்க வாங்க, தமிழர்களை நாங்கள் தான் காப்பாற்ற வந்தோம், தமிழை நாங்கள் தான் காப்பாற்ற வந்தோம், தமிழ்நாட்டை நாங்கள் தான் காப்பாற்ற வந்தோம், தமிழின தலைவர் நான் தான், வாங்க 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 கூப்பிட்டு எல்லா தமிழர்களையும் தங்களோடு இணைத்து இந்த பண்டிகளோடு சேர்ந்த தமிழர்களும் பண்டிகளாக மாறி போனார்கள். இந்த பண்டிகள் இந்த நாட்டையே சீரழித்து வைத்திருக்கிறார்கள். இந்த சீரழிவிலிருந்து மீட்பதற்காக அந்த பண்டிகளை எல்லாம், தமிழர்களை எல்லாம், திமுக அதிமுக விஜய் கட்சியில் இருக்கிற இந்த பன்றி கூட்டத்தை எல்லாம் பிச்சு எடுத்து புலி கூட்டமாக மாற்றுகிற வேலையை நாம் செய்வோம். வெற்றி நிச்சயம். நாம் தமிழர்.